நீங்க மதுரையில இருந்தீங்கன்னா இந்த ஒரு பிளேஸ மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஒவ்வொரு தமிழனும் தான் வாழ்க்கையில ஒரு நாளாவது பார்க்க வேண்டிய பொக்கிஷம் தான் இந்த கீழடி அருங்காட்சியகம். கிட்டத்தட்ட 2 ஏக்கர் பரப்பளவுல 18,48,00,000 செலவுல ரொம்பவே பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கிறது தான் நம்ம கீழடி அருங்காட்சியகம். கொந்தகை, அகரம், மணலூர் இந்த கிராமங்களை உள்ளடக்கியதுதான் இந்த கீழடி அகழாராய்வு. கீழடியில இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க மணலூர் அப்படின்ற ஊர்ல நிலத்தை உழும்போது நிறைய தொல்லியல் பொருட்கள் கிடைச்சிருந்திருக்கு. அப்புறமா தரமட்டத்துல இருந்து 2.5 மீட்டர் உயரத்துல ஒரு மேடை ஆராய்ச்சிக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படி ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி. 2600 வருட தமிழர்களின் பழமையான வரலாறு, கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட பொருட்கள் இங்க மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டுல தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் தான் இந்த மேப்ல பாத்துட்டு இருக்கோம். அதற்கு அடுத்தபடியா ஆற்றங்கரை நாகரிகம் கொடுத்திருக்காங்க. பரிக்குளம், வடமதுரை, குடியம், மயிலாடும் பாறை, மோட்டூர், ஜம்பை, ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கைன்னு எக்கச்சக்கமான இடங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த தகவல்கள் எல்லாமே நம்ம பார்க்கும்போது நமது தமிழன் ஒரு மேம்படுத்தப்பட்ட நாகரிகத்தோட வாழ்ந்திருக்கான் அப்படின்றதுக்கான சான்றுகளா தான் இருக்கு. திருப்பரங்குன்றம் தமிழி கல்வெட்டு, திருவாதவூர் தமிழி கல்வெட்டு, மாரநாடு வாழ்விடம் மேடுன்னு எக்கச்சக்கமான தகவல்கள் இங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. புதிய கற்கால மனிதர்கள் ஆற்றங்கரையில் குடியேறி வேளாண்மை பார்த்து நாடோடி வாழ்க்கைக்கு மாற்றாக நிரந்தரமாக ஒரே இடத்தில் குடிபெயர்ந்து வாழ்ந்தாங்க. அந்த நாகரிகம் தான் ஆற்றங்கரை நாகரிகம் சொல்லி அழைக்கப்படுது. ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே பாத்தீங்கன்னா வித் பிக்சரோட ரொம்பவே கிளியர் கட்டா கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வைகை ரிவரோட இன்ஃபர்மேஷன் தான் பாத்துட்டு இருக்கீங்க. அதாவது இப்ப நம்ம வைகை ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த வைகை தான் அந்த சங்க காலத்துல வையை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே பாத்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே கொடுத்திருக்காங்க. 8 கட்டமா நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில கிடைச்ச எக்கச்சக்கமான தகவல்களை இங்க கொடுத்திருக்காங்க. நம்ம வைகை ஆற்றங்கரையில் உள்ள தொல்லியல் இடங்களுக்கான மேப் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. பழைய கற்காலம், நுண்கற்காலம், இரும்பு காலம் சொல்லி வைகை ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய எல்லா தொல்லியல் இடங்களுமே மிக தெளிவா கொடுத்திருக்காங்க. நம்ம பார்க்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுக்குமே LED டிவி டிஸ்பிளேயுமே கொடுத்திருக்காங்க. ஆதிச்சநல்லூர் தொல்லியல் களத்துக்கு அடுத்தபடியா இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய அகழாய்வு இதுதான். இந்த அகழாய்வுல சிந்துவெளி நாகரிகத்துக்கும் தொடர்பு இருக்கு. இந்த அகழாய்வுல 2 மாதிரிகளை கரிம தேதியிடல் முறையில பகுப்பாய்வு செய்யறதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க. ஜூலை 2017 வெளிவந்த இதனுடைய முடிவுகள் இந்த மையம் சுமார் 2200 ஆண்டுகளுக்கு முன்பானது அப்படின்றத உறுதி செஞ்சிருக்கு. ஜூன் 2015 வைகை ஆற்றங்கரையை ஒட்டிய பகுதிகளில் இந்திய தொல்லியல் ஆய்வகத்தின் கண்காணிப்பாளர் கி. அமர்நாத் ராமகிருஷ்ணா தலைமையிலான குழு முதற்கட்ட அகழ்வாய்வை தொடங்கியிருக்காங்க. ஜனவரி 2016 2ஆம் கட்ட அகழ்வாய்வை தொடங்கியிருக்காங்க. இந்த அகழாய்வுல மருத்துவ குடுவைகள், பழங்கால உரை கிணறுகள், தொழிற்சாலை, அரசு முத்திரை உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் கிடைச்சிருக்கு. 2ஆம் கட்ட அகழாய்வோட முடிவுல 6000க்கும் மேற்பட்ட பொருட்கள் கிடைச்சிருக்கு. ஜனவரி 2017 ஆண்டு 3ஆம் கட்ட அகழாய்வு நடந்திருக்கு. 4ஆம் கட்ட அகழாய்வுக்காக நம்ம தமிழ்நாடு அரசு பிப்ரவரி 2018 55 லட்சம் ஒதுக்கி ஆணையிட்டு இருக்காங்க. 4ஆம் கட்ட அகழாய்வுல 5820 பொருட்கள் கிடைச்சிருக்கு. முதல் 3 அகழாய்வுகளை இந்திய தொல்லியல் துறை நடத்தியிருந்த நிலையில இந்த 4ஆம் கட்ட அகழாய்வு நம்ம தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையினர் நடத்தியிருக்காங்க. 8 கட்டமா நடைபெற்ற இந்த அகழ்வாய்வுல 4 கட்டங்கள் எவ்வாறு நடந்தன என்பதைதான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்திருந்தோம். கண்டிப்பா நம்ம வாழ்நாள்ல ஒரு நாளாவது நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய இடம் தான் கீழடி அருங்காட்சியகம். பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டிய அவ்வளவு வரலாற்று தகவல்களை மக்களாகிய நம்முடைய பார்வைக்காக கீழடி அருங்காட்சியகத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. சோ மிஸ் பண்ணாம ஃபேமிலியோட விசிட் பண்ணி பாருங்க. 2019 ஆண்டு ஜூன் மாசத்துல தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை ஆர். சிவானந்தம் தலைமையில 5ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகளை தொடங்கியிருக்காங்க. இந்த பணிகள் 4-5 மாதங்கள் நடைபெற்றிருக்கு. இதுல 15 அகழிகளை தோன்றதற்காக திட்டமிட்டிருக்காங்க. பல்வேறு பல்கலைக்கழகங்களிலிருந்து பெறப்பட்ட பகுப்பாய்வுகளுமே நமக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது திமிலுள்ள காளையின் எலும்புக்கூடு.
இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மூடிய மற்றும் திறந்த நிலையில் உள்ள செங்கல் கால்வாய்களோட குறிப்புகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5ஆம் கட்ட அகழ்வாய்வுல கண்டுபிடிக்கப்பட்ட சுடுமண் குழாய்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம உரை கிணறுகள் சம்பந்தப்பட்ட குறிப்புகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். கிணற்றோட பக்கச்சுவற்றில் இருக்கக்கூடிய மண் சரிந்து விடாமல் இருப்பதற்காக அமைக்கப்பட்டதுதான் இந்த உரைகள். சுடு மண்ணாலான உரைகளை கொண்டுதான் உரை கிணறு அமைக்கப்பட்டிருக்கு. கீழடியில் 33 உரைகளை கொண்ட உரை கிணறு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது களம் சேகு செராமிக் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். மட்பாண்ட தொழில் சம்பந்தப்பட்ட குறிப்புகள் தான் இந்த பகுதிகள் முழுவதுமே கொடுத்திருக்காங்க. பார்த்துட்டு இருக்குது கெண்டி மூக்கு பானைகள். சங்ககால மக்களின் புலங்கை கலன்களும் அதிலிருந்த திட திரவ உணவுகள் சம்பந்தப்பட்ட குறிப்புகள் தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. வெள்ளை பூச்சு பெற்ற பானை ஓடுகள் தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. சங்ககால மக்களின் ஆடை அணிகலன்கள் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். இந்த கீழடி அருங்காட்சியகத்தோட கட்டிட அமைப்பு செட்டிநாடு ஸ்டைல்ல கொடுத்திருக்காங்க. நெசவு தொழில் சம்பந்தப்பட்ட குறிப்புகள் அனைத்துமே கொடுத்திருக்காங்க. பார்த்துட்டு இருக்க இந்த எலும்பு முனைகள் துணிகள்ல உருவங்கள் வரையறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த தக்களிகளை நூல்கள் நூற்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மணிகள் சம்பந்தப்பட்ட குறிப்புகள் தான் பார்க்க போறோம். இந்த கீழடி அருங்காட்சியகத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்பவே சூப்பரா கொடுத்திருக்காங்க.
இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரொம்பவே பழமையான தாதப்பட்டி நடுகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபேமிலியோட எல்லாருமே மஸ்டா விசிட் பண்ண வேண்டிய பிளேஸுங்க. அவ்வளோ ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கடல் வணிகம் சம்பந்தப்பட்ட குறிப்புகள் தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் நம்ம பழங்கால மக்களின் வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் பத்தி தான் பார்க்க போறோம்.
இந்த கீழடி அருங்காட்சியகத்துல ரொம்பவே பழமையான குறிப்புகள் அடங்கிய புத்தகங்களுமே பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு. நீங்க மதுரையில இருந்தீங்கன்னா கீழடி அருங்காட்சியகம் மறக்காம ஃபேமிலியோட விசிட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.